ஒன்றோடுதான் ஒன்றாகிட ஆகுமோ. அந்த இடைய பார்த்து அன்பே இரவே இன்று நமதாகியதே தொலைவோம் முன்றென கலந்தே. சுதியை வந்து 3வது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோயின் ஹீரோ ரொமான்ஸை விட ஹீரோ டேரக்டர் ரொமான்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கு செட்டில். அண்ணே Five minutes later. நம்மலாம் பக்கத்துல பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் வச்சு பண்ற டைப் கிடையாது. போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது 2 ஜீவனே ஏதோ ஏதோ தாகம். ஹே தே பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கர் ஆண்டனி தாசன் சார் அண்ட் கிறிஸ்டியானா தான் இருக்காங்க. அதுவும் மை நைட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்க்காக நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். ஒரு வெஞ்சராகவே எனக்கு வந்து இது புதுசாக தான் இருந்தது. அதாவது நீங்கள் பாடகராக வந்து நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு டேரக்டராக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பார்த்தோம். அண்ட் அதே சமயத்தில் எனக்கு இன்னும் வித்தியாசமாக இருந்து உங்களை விதவிதமான பாடல்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் ஸ்டைலிஷான பாட்டெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி அந்த ஒரு வேறு டோனில் அப்படி பாடியிருந்தீங்க. முதல்ல இப்படி ஒரு ஸ்டார்ட்டுக்கான காரணம் என்ன? எல்லாத்துக்கும் என் தலைவன் தான், எங்கள் ஐயா தான். என்ன செய்கிறது, அதாவது எல்லா ஜனரையும் பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அதில் ஐயாவுடைய பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள், எவ்வளோ பாடல்கள், அதில் ஒரு பாட்டுக்கும் ஒரு விதமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு மக்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. தாளம் பூவும் ஈரமாச்சு, தலையில் சூடு நேரமாச்சு, சூடு கண்ட ஈரமூச்சு, தோலை சுத்த காயமாச்சு, சூடு கண்ட ஈரமூச்சு, தோலை சுத்த காயமாச்சு, பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு, பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு, போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது 2 ஜீவனே ஏதோ ஏதோ தாகம் நேத்து வர. அது எப்படி அந்த மாதிரி இந்த பாடலும் வந்து ஒரு வள்ளுவனின் காமத்து பால். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு மூவி விஷயமா வேலு பிரபாகரன் சார் வந்து ஒரு மீட்டப் இருந்துச்சு. அவர் முடிச்சுட்டு அவர் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் ஒரு செகண்ட் மீட்டில் தான் சார் கேட்டாங்க, இந்த மாதிரி சாங் வந்து நீ பண்ணுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால் முடியுமா? நான் பண்ணுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சாங் கண்டினியூ ட்ராவல் ஆச்சு. அப்படியே வந்தது தான். ஸோ அண்ணன் நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்டில் வந்தீங்க? நான் எப்படி வந்தேன் கிடையாது, பல வருஷமாக அண்ணன் கூட தொத்திக்கிட்டாங்க, எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கண்ணே, எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு பண்ணலாம்டா தம்பி, ஒரு பண்ணலாம்னாரு. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு ஃபோக்கு ஒரு வில்லேஜில் போய் ஒரு குத்து ஒரு டான்ஸ் ஆட போகிறோம், இல்லை அப்படின்னா ஒரு கிராமத்து பருத்தி வரும் கெட்டப்பில் ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். திடீர் ஒரு நாள் கால் பண்ணி, தம்பி உனக்கு சாங் ரெடி ஆச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பண்ணலாமாவா? பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். என்ன சாங்கு, ஏது கான்செப்ட்டு, தம்பி இதை கேட்டு இதெல்லாம் தெரியாது, உங்கள் வாய்ஸில் நான் உனக்கு பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு டைரெக்டாக வந்துட்டேன். அண்ணன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீரோயினையும் கொடுத்து, தம்பி ரொமான்டிக் பண்ணுட்டார். ஐயோ என்னண்ணே சொல்கிறீங்க, ரொமான்டிக்கா வராது எனக்கு சத்தியமாக. ரொமான்ஸில் கொஞ்சம் வீக் தான். அண்ணனோட டைரக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு லைனுக்கு சீன் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இந்த சீனுக்கு இதான் வரணும், இந்த சீனுக்கு இப்படி ரொமான்ஸ் பண்ணணும், இந்த ஷார்ட்டுக்கு இப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே தெளிவாகிடுச்சு. அங்கே போய் எங்களுக்கு கஷ்டமே படலை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணி எனக்கு என்னாச்சு, முத்தி போய் மாஸ்டர் கூட அதிகம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாஸ்டர் இப்படி எனக்கு மாஸ்டரை விட நீங்கள் 2 பேர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ரொமான்ஸ் பண்ண மாதிரி. ஆமாயா, ஆக்சுவலாக மாஸ்டர் ஒரு ரொமான்ஸ் பண்ண வீடியோ. ஆமாம், ஐயோ நீ சொன்ன மாதிரி அண்ணன் கூட பண்ணி காட்டினாரா. எனக்கு ஆக்சுவலாக
என்ன சொல்கிறது மாஸ்டர் வந்து இப்படி பண்ணும்போது நான் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அண்ணன் சொல்லிடுவார் இப்படி பண்ணணும் கமல் இப்படி பண்ணணும் கமல் அப்படின்னு. ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, கமலே ரொமான்டிக் பண்ணுங்க கமலுக்கு சொல்லுவேன். அவரு கமலே ஏன் கமலை அழுகுறீங்க அண்ணா நான் ரொமான்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே கமலே. இல்லை ஆக்சுவலாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் மூடே வேறு சீரியஸாக சொல்ல போனால் பொதுவாக ஒரு டஃப்பான சீன் நடிக்க போகிறதா இருந்தால் பயங்கரமாக அதே மூடில் இருப்பாங்க, காமாக இருப்பாங்க. இப்போ பாலா சார் படத்துக்குலாம் போனால் அப்படி தான் இருப்பாங்க, நிறைய ஆக்டர் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன வேணும் பண்ண தெரியுமா, பிடிச்ச என்னென்ன பாட்டு சொல்லி பாருங்க, எம்புட்டு இருக்குது ஆசை அந்த ஒரு சாங்கு, அப்புறம் மாலை அது அது அஸ்யூஷன் நம்ம ஸ்ரேயா ரைட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் போட சொன்ன இந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேன்ட்டுச்சு, அது ஸ்ரேயா மாதிரி. அப்புறம் இன்னொரு என்ன பாட்டு அப்படின்னா அந்த சாங், இதெல்லாம் எனக்கு மைண்டில் போட்டு பாட்டு யூடியூப்பில் பார்த்து வீட்டில் உள்ளவங்க டவுட் வந்துருச்சு, என்ன 10 மணி பையன் இல்லை வெறித்தனமாக ஏதோ பார்த்துட்டு இருக்கானே என்ன 10 மணிக்கு மேலே யூடியூப்பில் ஃபுல்லாக தான் இருக்குது சாங்கு, ரொமான்டிக் என்ன மிட் நைட் மசாலா மாதிரியே இருக்குது சாங் எல்லாமே அப்படின்னு. எனக்கு என்னென்னா ப்ரிப்ரேஷன் ஆகிறதுக்காக தேவைப்பட்டுச்சு. அங்கே வந்தோன்னே அண்ணன் எனக்கு ஃபஸ்ட்டு வரல, இவ்வளோ பண்ணிட்டு போய் அங்கே பண்ணல. உடனே அண்ணன் சொன்னார் இது வேலைக்கு ஆகாது கமல், இப்போ நான் தான் ஹீரோயின், இவர் எப்படி பண்ணணும்னா மேக்கிங்கில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மூடை ஏற்றி விட்டார் காலைல ஒரு 6:30 மணிக்கு, அடுத்த விடியல 6:30 மணிக்கு அந்த ரீசார்ஜ் நின்றுச்சு. அதான் அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ ரொமான்ஸை விட ஹீரோ டேரக்டர் ரொமான்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கு செட்டில். அண்ணே எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள ரொமான்ஸை அதில் வச்சேன் அந்த பாட்டில் தெரியுமா. அது ஒரு பதிவு, என் மனைவி பையனை பார்த்துட்டு சிரிக்கிறேன், நான் பாட்டை போட்டு காட்டுறேன், பார்த்துட்டு அங்கேயே உங்கள் வேலையை காட்டிட்டீங்களா அப்படின்னு. என்ன வேலைன்னா நாங்கள் அந்த சின்ன பிள்ளையில் இந்த காலில் காதல் பண்ணுறது, கட்டவரில் போய் ஹோட்டலில் போய் உட்காந்தோம்னா உட்காந்துருப்போம், கீழே காலை வச்சு அப்படியே இது பண்ணிட்டு இருக்குது. அந்த வேனில் போயிட்டு இருக்கும்போது இல்லைன்னா மாட்டு வண்டியில் போகும்போது இந்த கட்டவர்கள் காதல், இது நான் வச்சுருக்க பேர் கண்ணாடி காதல்னு ஒன்று இருக்குது. கண்ணாடி காதல்னால் எப்படின்னா, இப்போ என் மனைவி என்னை விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து அவங்க முன்னாடிலாம் உட்கார மாட்டேன், 4 பேர் பார்த்துருவாங்க, பின்னாடி போய் உட்காந்துக்கிடுவேன். அவங்க பின்னாடி உட்காந்தோன்னா அவங்க கண்ணாடி எடுத்து இப்படி வச்சாங்கன்னா பின்னாடி நான் தான் தெரிவேன். ஓ இதான் நடக்கும், இதே ஒரு படமாக இருக்கலாம் போல. இதான் கண்ணாடி காதல். ஒரே ஒரு சீனு விட்டுட்டேன், இன்னொரு சீனையும் விட்டுட்டேன். அது என்ன சீன்னா, அட்லீஸ்ட் இவங்களை வந்து அந்த பெட்டில் படுக்க வச்சு போர்வைக்கில் 2 பேர் தலை தெரிகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருந்தேன் அப்படின்னா, இப்போ இவங்களை அனுப்பி இவங்க இல்லாமல் கூட நாங்கள் ஆம்பளைங்க 2 பேர் அந்த போர்வைக்கில் ஏதாச்சும் மல்லு கட்டிக்கிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து அதே ஒரு கட்டாக வச்சிருக்கலாம். ஏன்னா நேரம் இல்லை போயிடுச்சு அப்படின்னு வருது. இல்லை என்னை நம்பி அவங்க மனைவி அனுப்பியிருக்காங்கிறப்ப ஓரளவுக்கு மரியாதையை நான் காப்பாற்றணும்ல. அந்த பொண்ணு என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க அனுப்பியிருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு மரியாதை சேர்க்கணும்ல. அப்படிதானே அடுத்த பாட்டில் பார்ப்போம். அந்த மாதிரி பாட்டு பண்ண மாட்டேன். சப்போஸ் பண்ணனா அதில் நான் தான் அந்த இடத்துல இருப்பேன். அதனால நம்ம அடுத்த பேஜ் இதுக்கு போகலாம். நம்ம சரியா அடுத்து ஒரு ரவுண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு கொடுக்க போறேன், அவங்க இங்க வந்து அதை ஆக்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்க போறாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. ஓகே வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல் இருக்கு. வாங்க அண்ணன் நீங்க வாங்க ஆரம்பிங்க. 5 minutes later. ஏய் என்ன நல்லா பாரு, ஏய் அடப்பா என்ன நல்லா பாரு, கண்ணை பாரு, உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இங்க பாரு. மேகங்க இருக்குது அந்த இடையை பார்த்து அன்பே அன்பே கொள்ளாதேவா பெண்ணே உனது வெள்ளிடை பார்த்தேன் அழடா பிரம்மன் கஞ்சலா. அப்பலாம் பண்ணல, இப்படி செஞ்சப்பா, இப்படி இல்ல பெண்ணு இப்ப உங்களுக்கு வரும், இப்ப நீங்க தான் பண்ணுவாங்க. அண்ணன் நடிப்பாரு பாருங்க. பாம் ஊத்து. 2000 years later. பொன்மேனி உருகுதே என்னால ஜருகுதே. சூப்பர் சூப்பர். அந்த லைன் நீங்க பாடுங்க. பொன்மேனி உருகுதே நோ, நம்மலாம் பக்கத்துல பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் வச்சு பண்ற டைப் கிடையாது.
அங்கிட்டு பாத்துட்டாரு. ஏய் இங்க பாரு பாத்துதுங்க. எங்கிட்ட வச்சு பார்த்து பண்ணாரு பண்ண. சரி நானும் பார்த்துட்டேன். பெண்மேனி இது அதே பரவாயில்ல. அண்ணன் ஃபுல் ஃபோர்ஸ் போறாரு. அடுத்து இவங்க பண்ண போறாங்க. 2 1 இந்த மாதிரி சாங் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சாங்கே தெரியாது. என்ன உனக்கு 2 தான் இதான் 2 சொல்லிட்டு நீ சொல்லியிருக்கலாம்ல. இரு 2ல நீ 1 தொடு. இது நான் சொல்லறேன். சொல்லிட்டு இருக்கேன். என்னதுடா இப்படி அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லியிருக்கணும். தனியா கையை சொல்றேன். அவ கரெக்டா சொல்லல. அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடு. பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்? நீங்களே ஏதாவது டேர் கொடுக்கலாம். ஐயோ தயவு செஞ்சு ப்ளீஸ். நீங்க என்ன டேர் வேணா கொடுக்கலாம் உங்களுக்கு. இந்த இப்ப நம்ம பாட்டை ஒரு பல்லவி பாட சொல்லுங்க. இரவே இன்று நமதாகியதே தொலைவோம் முன்றென கலந்தே. சுதியை வந்து 3வது வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க. ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். இரவே இன்று நமதாகியதே தொலைவோம் முன்றென கலந்தே விரதம் விட்டு வெளி ஓடிடுதே இரண்டையும் அறிந்தே ஒன்றோடுதான் ஒன்றாகிட. ஒன்றோடுதான் ஒன்றாகிட என்னாகுமோ கனம் வென்றாகிட மன்றாடிடும் குணம். இரவே நமதாகியதே அலைவோ ஒன்றென கலந்தே விரதம் விட்டு வெளி ஓடிடுதே மிருகம் இரண்டையும் அறிந்த. பிரேயர்ல எல்லாத்தையும் ஒருத்தர் 10 பேர் பாட ஒருத்தர் அது மாதிரி அண்ணன் வந்து நல்லா சூப்பர்பா. சத்தியமா சூப்பர். எனக்கு லிட்டரலி நடுவில் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஒரு முன்னேற்றம்னா, நான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தும் போது கிருஷ்ணா அப்படின்னு இப்படி சொன்னப்பல அந்த பொண்ணு அப்படி செஞ்சாங்க. இப்போ இன்டர்வியூ கிருஷ்ணா என் முன்னாடியே கை கொடுத்து குளிக்கிறாங்க பாருங்க. ஸோ அண்ணனுக்கு ஒரு சில 2 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை பார்த்த உடனே அண்ணன் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கறத சொல்லலாம். வாவ் யாருன்னு? அண்ணன் தான். இது வந்து 1993ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் சாருடைய உழைப்பாளி படம் ரிலீஸ் ஆனிச்சுல்ல, அன்னைக்கு நடந்த ஒரு மிக மோசமான சம்பவம். மோசமான சம்பவமா? ஆமா. அக்கா கேட்டாங்கன்னு வச்சுங்க. வாழ்க்கை என்ற கடலில் நான் குதித்த அந்த கணம் செம்மையா இருக்குங்க ஃபுல்லா. அப்போ எனக்கு வயசு 16, என் மனைவிக்கு 15. சீரியஸான? ஆமாம். அப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய தப்பு. அந்த வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது. எங்களோட கலைத்துறை பக்கத்தில் வச்சு ஏதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தப்பை யாருமே செய்யக்கூடாது. கல்யாண வயசில் தான் பண்ணணும். ஏன்னா பின் விளைவுகள் நிறையா இருக்குது. அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்னமோ நாங்கள் நம்மளோட கலைமகளும் எங்களை வளர்த்துவிட்ட ரசிகர்களும் இருக்கிறதுனால எங்கள் பிரச்சனை சந்தோஷமாக போயிடுச்சு. 2வது எங்களுடைய 2 பேருடைய புரிதல் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆக்கிருச்சு. இதோட தாண்டி பார்த்தோன்னா மாலை பொருத்தங்கிறது எல்லாருக்கும் சில பேருக்கு பாதியில் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காமலே போகும். எங்களுக்கு அந்த வயசில் வந்துருச்சு. அதனால் நீங்கள் யாரும் எதிர்கால தலைமுறை யாரும் அது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சூப்பர். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 93ல் கல்யாணம் ஆனது. இப்போ பார்த்துக்கங்க 2003 2023 30 வருஷம் 32 வருஷமாண்ணா. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். நீங்களும் அது மாதிரி பல்லாண்டு காலம் வாழ. 32 வருஷம் கல்யாணம் பண்ணி இதுவும் இந்த ஒரு சொசைட்டில வாழ்றதுங்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம். நானாச்சும் அண்ணன் 32 கல்யாணம் பண்றா நீ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா பாத்துக்கமா. நான் கெடுக்கலமா, வீட்டுக்காரன் நான் கெடுக்கலமா. வாய்ஸ் இருந்தாலும் அப்பா இது வந்து இந்த இருக்கிற போட்டோ தான் அந்த போட்டோ. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். நாதமணின்னு ஒரு படத்துக்கு பாட போயிருந்தேன். அது ஐயாவுடைய படம் நாதமணி. அதில் 2 பாட்டு பாடிட்டு இந்த பாட்டு பாடும்போது எடுத்த போட்டோ. அந்த போட்டோ மறக்க முடியாது என் வாழ்க்கையில். ஆனால் அவர் மேலே ஒரு அதீத மரியாதை இருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டுற அளவுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக. இதை விட பெரிய பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை விட பெருசாக பண்ணுவேன். ஆமாம். இன்னும் ஆச்சுன்னா ஒரு பெரிய கல்லாவே வடித்து நான் என்னோட சாம்ராஜ்யம் எங்கே நிலைநிறுத்துறேன்னா கடைசியில் அந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய கல்வெட்டாக கூட வைப்பேன். நான் அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஐயா இசையில் பாடணும்னு ரொம்ப வருஷம் ஏக்கம். இங்கே இருக்க பிரசா ஸ்டுடியோவில் இருக்கும்போது கூட அடிக்கடி போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன். நான் அப்போ எனக்கு சரியாக அமையலை. இப்போ அவர் ஸ்டுடியோவில் போயிட்டேன். போனால் அந்த கண்ணாடி குண்டுகள் இருக்காங்க. கண்ணாடி குண்டுகள் அப்படியே பார்த்துட்டு அந்த சைடு ஒரு இது மாதிரி இருக்குது. அதனால் அதில் உட்காந்துருந்தேன்.
வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக கூப்பிட்டாரு வா சொன்னேன். நேராக வந்து போய் பாடுன்னு சொன்னோன்னே இந்த பேக்கை இறக்கி கீழே வச்சுட்டு செல்லெல்லாம் வச்சுட்டு அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். பாடுன்னு சொன்னார். நான் பாடின அந்த ஓடக்கார வாரத்தில் பாட்டில் இருந்து ஒரு இந்த ஓப்பனிங் மட்டும் பாடினேன். தந்தானா நானா நானா தந்தானா நானா நானா வந்தேனுன்னா அப்படின்னு சொன்னேன். போதும் போதும் போய் பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே போயாச்சு. போய் உள்ளே போய் மைக்கை மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். பாட்டை கேட்டுட்டு மைக்கை மாட்டிக்கிட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். ஐயா கதவை திறந்துட்டு உள்ளே வர்றாங்க. அது வரைக்கும் இந்த படபடப்பு அது எல்லாமே வந்து புசுக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே எவ்வளோ பிரம்மாண்டமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவரை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே சைலண்டாக ஆயிடுச்சு மனசு. என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு நானும் எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிறேன். அவர் சைடு கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்து அவர் மஞ்சள் துண்டை போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என் மனசு சொல்லுது, டே அவர் உங்கள் அப்பாடா, நீ ஏன் பயந்துக்கிட்டு இருக்கிற, ஏன் படப்படப்பில் இருக்கிற? இருக்கார் பாருங்க எங்கள் அப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாண்ணே. சரிங்களா? நாவசர கலைஞர். எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் துண்டை போட்டுட்டு ஐயா அப்படி போட்டிருப்பாரோ அது மாதிரி தான் போட்டிருப்பாரு. சரிங்களா? அது உண்மையை சொல்லுது, உங்கள் அப்பாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 பாட்டு பாடுவோம், 5 பாட்டு பாட போயிட்டேன். ஐயா உட்காந்துருக்கும் போதெல்லாம் அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க, நம்ம நல்லா பாடணும் அப்படின்னு தான். ஐயாவும் என்கிட்ட கூட அந்த பாட்டு முதல் பாட்டு அவர் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, அந்த பாட்டோட முதல் வரி, கொடுக்குற தெய்வம் கொடுக்குற போது தடுப்பவர் எவரும் உண்டோ. நல்லா பாடியா, நான் கொடுக்குறேன் உனக்கு, நல்லா பாடு அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே சந்தோஷங்க ஐயா பாடிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். வந்துட்டு ஐயா நான் பிறந்த பையன் அடைஞ்சிட்டேங்க ஐயா அப்படின்னு. நீ அடைஞ்சிட்ட, நான் ஐயா போய் அடைகிறது அப்படின்னு சொல்கிறேன். இவர் வந்து ரொம்ப இனிமையான சந்தேகம். ஆமாம், இது வந்து காக்கி சட்டையில் வந்து கட்டிக்கிட சாங்க தான் முதல்ல அவருக்கு நான் எழுதி பாடினது. பேட்டை ஆகா கல்யாணம் பண்ணும்போது நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஆகா கல்யாணம் பண்ணும்போது நினைக்கிறேன். அவருக்கு உங்களுக்கு அந்த காம்போவே ஸ்பெஷலாக செட் ஆயிரு. இப்போ அஜித் சார் படத்துக்கும் பாடியாச்சு எல்லாம். அது அப்படி இன்னும் நிறையா பாடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அனி சார் அந்த முன்னாடி உள்ள 4 பாட்டுக்கு வாங்கின விருதுகள் தான் பின்னாடி இருக்குது எல்லாமே. சரியா? இன்னும் 5வது பாட்டுக்கு இனிமேல் விருதுகள் நிறையா வரப்போகுது. ஆவலோடு வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே அனிருத் சார் நம்ம டீம் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நான் உழைக்கிறதுல அவார்டுகளை வாங்கினேன்னா அந்த மாதிரி வச்சு கொண்டாடுவேன். விளையாடுகளை வாங்கினேன்னா வெட்டி தின்னுபிட்டு ஆடுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முடிச்சுக்கலாம். ஆமாம், நன்றி நன்றி நன்றி.